எல்லாருக்கும் வணக்கம். ஜான்வரி மாசம்னாலே நமக்கு கொண்டாட்டங்களும் சில முக்கியமான நினைவுகளும் வர்றது சகஜம். ஆனா 2 முக்கியமான நாட்கள் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து வந்து நம்ம தேசத்தோட 2 பெரிய தூண்களை பத்தி நமக்கு ஞாபகப்படுத்துது. இன்னைக்கு நாம பொங்கலுக்கும் இந்திய ராணுவ தினத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான தொடர்பை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, இந்த 2 நிகழ்வுகளுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த பிணைப்பு என்னன்னு நம்ம விரிவா பார்க்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த பழமொழியை நாம எல்லாரும் கேட்டிருப்போம். இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இது ஒரு பெரிய தத்துவம். அதாவது போன வருஷத்தோட கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் போகி அப்படின்ற பேர்ல எரிச்சிட்டு தை மாசத்தோட முதல் நாள்ல ஒரு புது நம்பிக்கையோட, ஒரு புது தொடக்கத்தோட நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். அதனாலதான் பொங்கலுங்கிறது வெறும் பண்டிகை மட்டும் இல்ல, அது ஒரு நம்பிக்கை. சரி, முதல்ல இந்த கொண்டாட்டத்தோட உண்மையான அந்த அடிப்படை அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இதோட வேர்கள் முழுக்க முழுக்க நன்றி உணர்வுல தான் ஆழமா பதிஞ்சிருக்கு. பொங்கல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு அறுவடை திருவிழா. நாம அறுவடை செய்யறதுக்கு காரணமா இருந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற ஒரு நிகழ்வு. சுட்டெரிக்கிற சூரியனுக்கும், விளைச்சலை கொடுக்கற இந்த பூமிக்கும், உழவுல நமக்கு தோள் கொடுக்கற கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லி நம்ம வாழ்க்கையோட ஆதாரங்களை நாம போற்றிக் கொண்டாடுறோம். இது மனுஷனுக்கும் இயற்கைக்கும் மத்திய இருக்கிற அந்த பிரிக்க முடியாத பந்தத்தை நமக்கு ஒவ்வொரு வருஷமும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த நன்றியுணர்வுக்கெல்லாம் மையமா இருக்கிறது யாரு? இந்த பண்டிகையோட உண்மையான ஹீரோ யாரு? அது வேற யாருமில்ல, நம்ம தேசத்தோட முதல் பாதுகாவலர். ஆமாங்க, நாம விவசாய பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மண்ணை மட்டுமே நம்பி நம்ம எல்லாரையும் வாழ வைக்கிற அந்த நிலத்தின் தெய்வத்தை பத்தி தான் இப்போ நாம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு வேலையோ தொழிலோ கிடையாது. அது அவங்களோட வாழ்க்கை முறை. அவங்களோட ஒவ்வொரு நாளும் நிலத்தோடையும் இயற்கையோடையும் நம்ம சமூகத்தோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கு. அது ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு. விவசாயிகளோட பங்களிப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க இல்லைன்னா நமக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்ல. அவங்க தான் இயற்கைக்கும் நமக்கான ஒரு பாலமா இருக்காங்க. நாம நிம்மதியா ராத்திரியில தூங்கும்போது அவங்க தன்னோட தூக்கத்தை தொலைச்சு நமக்காக உழைக்கிறாங்க. உண்மையில சொல்லப்போனா அவங்க தாங்க இந்த சமூகத்தோட அசைக்க முடியாத முதுகெலும்பு. சரி, இப்போ நாம வீட்ல நம்ம குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த அமைதி, இந்த செழிப்பு இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைச்சது? இந்த பாதுகாப்ப நமக்காக யார் உறுதி செய்றா? இந்த கேள்விதான் நம்மள இந்த விவாதத்தோட அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ நாம நம்ம தேசத்தோட இன்னொரு பாதுகாவலரை பத்தி பார்க்கலாம். நம்மளோட இந்த அமைதிக்கு காரணமான எல்லையில அரங்களா நிக்கிற நம்ம ராணுவ வீரர்கள். இந்த தேதிகளோட நெருக்கத்தை பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். ஜான்வரி 14 பொங்கல் கொண்டாட்டங்கள் தொடங்குது. அதுக்கு அடுத்த நாளே ஜான்வரி 15 இந்திய ராணுவ தினமா நாம அனுசரிக்கிறோம். ஒரு நாள் வாழ்க்கைய கொண்டாடுறோம், அடுத்த நாள் அந்த வாழ்க்கைய பாதுகாக்கிறவங்கள கௌரவிக்கிறோம். இந்த ஒப்பீடு அவங்களோட தியாகம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்கும். நாம வீட்ல கதகதப்பான சூழல்ல உட்கார்ந்து பொங்கல் சாப்பிடும்போது அவங்க -டிகிரி குளிர்லையும் பாலைவனத்தோட சுட்டரிக்கிற வெயில்லையும் நம்ம நாட்டை காத்து நின்னுட்டு இருக்காங்க. இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட சவால் மட்டும் அல்லங்க, மன உறுதியோட உச்சகட்ட சோதனை இது. அவங்களோட தியாகத்து மேலதான் நம்மளோட கொண்டாட்டங்கள் கட்டப்பட்டிருக்கு. உண்மையில இந்த 2 பாதுகாவலர்களோட பங்கையும் ரொம்ப சரியா இணைக்கிற காலத்தால் அழியாத ஒரு முழக்கத்தை லால் பகதூர் சாஸ்திரி நமக்கு கொடுத்திருக்காரு. ஜெய் ஜவான், ஜெய் கிசான். இந்த முழக்கம் எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. இது நாட்டோட பாதுகாப்பையும் உணவு பாதுகாப்பையும் ஒன்னா இணைக்குது. ஒரு வீரரும் ஒரு விவசாயியும் ஒரு தேசத்தோட 2 கண்கள் மாதிரிங்கிறத இது பறைசாற்றுது. இன்னிக்கும் இந்த முழக்கம் ரொம்பவே பொருத்தமானதா இருக்கு. இப்போ இந்த 2 பேரோட பங்களிப்பையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ நம்ம பேசுற விஷயத்தோட மையம் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். விவசாயியோட களம் மண், வீரரோட களம் எல்லை. ஒருத்தர் உளவு பாதுகாப்பை உறுதி செய்றாரு, இன்னொருத்தர் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்றாரு. ஆனா 2 பேருமே நமக்காக தன்னோட தூக்கத்தை தியாகம் செய்றாங்க. ஆமா, இததான் நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேரும் வேறு வேறு ஆட்கள் கிடையாது. தேசத்தோட நலம்ங்கிற ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள். ஒருத்தர் இல்லைன்னா இன்னொன்னு முழுமையடையாது. 2 பேருமே நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதவர்கள். சரி, இவ்ளோ விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ குடிமக்களான நமக்கு இது என்ன சொல்ல வருது, நம்மளோட கடமை என்ன அப்படிங்கறத பத்தி நாம கொஞ்சம் யோசிக்கணும். நாம என்ன செய்யணும்னா, விவசாயத்திலயும் சரி ராணுவ சேவையிலயும் சரி அதுல இருக்கிற மதிப்பை புரிஞ்சுக்க நம்ம இளைஞர்களை ஊக்குவிக்கணும். இந்த 2 பெரிய சேவகர்களுக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் நன்றி சொல்லாம ஒவ்வொரு நாளும் அவங்கள நாம நினைச்சு பார்க்கணும்.
நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும், நாம நிம்மதியா தூங்குற ஒவ்வொரு ராத்திரிக்கும் பின்னாடி இருக்கிற அந்த தியாகத்தை நாம அங்கீகரிக்கணும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க குடும்பத்திலேயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க மத்தியிலயோ ஒரு ராணுவ வீரரோ அல்லது ஒரு விவசாயியோ இருக்காங்களா? அப்படி இருந்தா அவங்களோட கதைய, அவங்க செஞ்ச தியாகத்தை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அவங்களோட சேவை இந்த உலகத்துக்கு தெரியட்டும். உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய பொங்கல் மற்றும் ராணுவ தின நல்வாழ்த்துக்கள்.